நாளைக்கு வருகிறது. விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து இன்றைய தினம் 60வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம் ஐயா. விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 60. வல்லவர்க்கு வல்லவர் உண்டு. முடவனை மூர்கன் கொன்றால் முடவனை மூர்கன் கொன்றால் மூர்கனை முனிதான் கொல்லும். மடவனை வலியான் கொன்றால் மரளிதான் அவனை கொல்லும். தடவரை முளைமா அதே தரணியில் உள்ளோர்க்கெல்லாம் மடவனை அடித்த கோலும் வலியனை அடிக்கும் கண்டாய். வல்லவர்க்கு வல்லவர் உண்டு. முடவனை மூர்கன் கொன்றால் முடவனை மூர்கன் கொன்றால் மூர்கனை முனிதான் கொல்லும். மடவனை வலியான் கொன்றால் மரளிதான் அவனை கொல்லும். தடவரை முளைமாதே இத்தரணியில் உள்ளோர்க்கெல்லாம் மடவனை அடித்த கோலும் வலியனை அடிக்கும் கண்டாய். மூர்கன் முடவனை கொன்றால் மூர்கன் முடவனை கொண்டால் அந்த மூர்கனை பேய் போன்ற மிக்க சினம் உடையவன் கொல்வான். மூர்கன் முடவனை கொன்றால் அந்த மூர்கனை பேய் போன்ற மிக்க சினம் உடையவன் கொல்வான். அறிவற்றவனை வலியவன் ஒருவன் கொன்றால் அவனை யமன் கொல்வான். பெரிய மலை போன்ற கொங்கையை உடைய பெண்ணே, இவ்வுலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அறிவிலியை அடித்த கோலே வலியவனையும் அடிக்கும் என அறிவாயாக. இவ்வுலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அறிவிலியை அடித்த கோலே வலியவனையும் அடிக்கும் என அறிவாயாக. மீண்டும் பாடலை பார்ப்போம். வல்லவர்க்கு வல்லவர் உண்டு. முடவனை மூர்கன் கொன்றால் மூர்கனை முனிதான் கொல்லும். மடவனை வலியான் கொன்றால் மரளிதான் அவனை கொல்லும். தடவரை முளைமாதே இத்தரணியில் உள்ளோர்க்கு எல்லாம் மடவனை அடித்த கோலும் வலியனை அடிக்கும் கண்டாய். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 60வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி ஜெர்மனி.